மட்டன் 1 கிலோ இருக்குது. அதில் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் லைட்டாக மிளகு பொடி, சில்லி பவுடர். அவ்வளோதான். இது க்ளோஸ் பண்ணிடலாம். மட்டன் வந்து சீக்கிரம் வேகாதனால நம்ம வந்து மட்டனை வந்து ஃபஸ்ட்டே நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிறோம். அதில் என்னென்னா கொஞ்சம் மிளகு பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, கொஞ்சம் உப்பு, அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி ஜஸ்ட் ஒரு விசில் போதும். எனக்கு அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் போட்டு இளக்கும் போது அதில் கொஞ்சம் வெந்துக்கும். அதனால் ரொம்ப வேக வைக்க வேண்டாம். ஒரு 3/4 வேக வச்சா போதும். இதுதான் அரிசியோட அளவு. கரெக்டாக 1.25 கிலோ அரிசி இருக்குது. நான் இதில் தான் அரிசிக்கு வந்து தண்ணியோட அளவு நான் எடுக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. 1.25 கிலோ இருக்குது இதோட அரிசி. அதே மாதிரி இது வந்து 1.25 கிலோ இருக்குது பிரியாணி ஜீரக சலா ரைஸு. இதுதான் அதோட அளவு பாத்திரம். ஏன்னாக்கா உங்களுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும்னு தெரியாது. நான் கரெக்டான அளவு சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள், அரிசி இது ஃபுல்லாகவே இருக்குது. பிரியாணி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நம்ம அரிசியை வந்து நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்த அரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறேன். ஓகே, அப்படியே அது ஊறிட்டு இருக்கும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அது வேகும், சரிங்களா? மாதிரி குக்கரில் வந்து நான் ஒரு விசில் மட்டன் முக்காவே ஆகணும்னு சொல்லி வேக வச்சு. எதனால் நான் குக்கரில் வைக்கிறேன்னா ஒரு மட்டன் ரொம்ப நேரம் வேகும், ஒரு மட்டன் சீக்கிரம் வெந்துடும். அதனால குக்கரில் போட்டால் நமக்கு ஈஸியாக பிரியாணி வச்சிடலாம். எனக்கு பிரியாணியில் போட்டு நம்ம மட்டனை போட்டு இது பண்ணனா அது ரொம்ப நேரம் ஆகும். ஈஸியாக முடியறதுக்காக தான் நான் குக்கரில் வேக வைக்கிறேன். ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அது இந்த மட்டன் வந்து குக்கரில் வேக வைக்கும் போது ஒருத்தரோட குக்கர் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தரோடது ஒரு விசிலில் வெந்துடும், ஒருத்தரோடது 2-3 விசிலில் வேகும். உங்கள் குக்கர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும். ஸோ எனக்கெல்லாம் ஒரு விசிலே என்னோடய மட்டன் வெந்துடும். ஒரு குக்கர்லையெல்லாம் 3 விசில் 4 விசிலெல்லாம் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுங்க. நான் சொன்ன பிரியாணிக்கு தேவைப்படுறது என்னெல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இது ஃபஸ்ட் எடுத்தோன்னு நம்ம போட்டுறது 4-5 பட்டை, 4-5 கிராம்பு, ஏலக்காய். இவ்வளோதாங்க எடுக்கணும். அதாவது 1.25 கிலோவுக்கு. அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கிலோவுக்கு 8 பெரிய வெங்காயம். நான் 1.25 கிலோ எடுத்துருக்கறதுனால 11 எடுத்திருக்கேன். பச்சை மிளகு ஒரு 5-6 நல்ல குண்டு பச்சை மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும். 11 பெரிய வெங்காயம், 5-6 பச்சை மிளகு. அதுக்கப்புறம் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 12-13 பெரிய சைஸில் இருக்கிற சின்ன வெங்காயம். அது பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வெள்ளைப்பூண்டுனா 1 கிலோவுக்கு நம்ம இப்படி ஒரு புடி எடுத்து, 1 கிலோக்குனா நல்லா கையில் இப்படி பிடிச்சி எடுக்கிற மாதிரி 1 கிலோ எடுத்து அரைச்சிருக்கேன். இது இஞ்சி எல்லாமே ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 1 கிலோவுக்கு 8-9 தக்காளி வேணும். நான் வந்து ஒரு 12 தக்காளி எடுத்திருக்கேனாக்கா 1 கிலோவுக்கு மேலே இருக்கு அரிசி. அதுக்கப்புறம் புதினா தலை இவ்வளோ வேணுங்க. கொத்தமல்லி தலை இது 2மே நம்ம கட் பண்ணி நான் கழுகி வச்சுருக்கேன். போடும் போது கட் பண்ணி போடு. புதினா தலை நீங்கள் கட் பண்ண தேவையில்லை, கொத்தமல்லி தலை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். அப்புறம் ஆயில் 1 கிலோவுக்கு ஆயில் இவ்வளோ. நான் 1.25ங்கும் போது இதை விட கொஞ்சம், இந்த ஒரு டம்ளர் ஊற்றி இதை விட கொஞ்சமாக ஊற்றுவேன். அதுக்கப்புறம் தயிர் 1.25 கிலோவுக்கு நான் தயிர் வச்சுருக்கேன். பாருங்கள், டம்ளர் சைஸ் இந்த அளவுக்கு தயிர். அப்புறம் நெய் வந்து நான் லாஸ்ட்டில் தான் ஊற்ற போகிறேன், ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறது கிடையாது. அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து மசாலா எப்படி செய்யணும்னு சொன்னால் இந்த 3 தான். இது எப்படின்னா நான் காமிச்சு தரேன். இந்த 3 தான்.
பிரியாணிக்கு எப்படி பொடிக்கணும்னு சொன்னால் பட்டை நிறையா இருக்கணும், கிராம்பு ஓரளவுக்கு அதை விட கம்மியாக இருக்கணும், ஏலக்காய் இது 3மே மிக்சியில் அடித்து நான் பொடிச்சிருவேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அதே மாதிரி ஜாதி பத்திரி அந்த பூ அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 3 மட்டும்தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம். இது பொடிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3மே பொடிச்சா இந்த மாதிரி இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுதான் பிரியாணியோட மசாலா. ஓகேங்களா? பிரியாணி மசாலா நிறைய பேர் கேட்பீங்க எப்படி உங்கள் பிரியாணி மசாலான்னு. இது 3 மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மாட்டோம். அவ்வளோதான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெய் வந்து கீ ஆட் பண்ண வேண்டாம், லாஸ்ட்டில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டே சேர்த்தனா அதோட ஸ்மெல் போயிடும். அதனால நம்ம இறக்க போகும்போது நெய் ஆட் பண்ண வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா? இது வந்து 1.25 கிலோவுக்கு 1 டம்ளர் நிறச்சி நான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் வருது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் நிறையா இஞ்சியானாலும் பூண்டானாலும் சின்ன வெங்காயம்னாலும் பெரிய வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நிறையா போடுங்க. அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக. அதே மாதிரி புதினா கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் நிறையா வேணும். சரிங்களா? இது எல்லாமே 1/2 kgக்கு தான் நான் வந்து பிரியாணி வைக்கிறேன். அதுக்குள்ள அளவு 1 கிலோன்னா இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுருந்தேன். அந்த மட்டன் வந்து பாருங்கள் ஓரளவுக்கு அமுத்தணுன்னு வேகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ஓகேங்களா? இது இப்படியே வைங்க. இந்த மட்டனை நான் சொல்கிறது எப்போ போடணும். அளவு எடுத்த பாத்திரத்தில் நம்ம ஃபுல்லாக இன்னுமே நரைக்கணும். இதில் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியும் நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணி இவ்வளோ இருக்குது. சரிங்களா? பிரியாணியோட அளவு. சரிங்களா? இந்த தண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் வச்சுக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நல்லா இதானதுக்கப்புறம் நம்ம அறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சபோலா பெரிய வெங்காயம், பச்சை மிளகு இதை அப்படியே நம்ம நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். வணங்குறதுக்குள்ளே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அரிசி ஊற வச்சதை வந்து நம்ம வந்து கழுவ போகிறோம். இந்த அரிசியை வந்து நம்ம கழுவ போகிறோம். 2-3 வாட்டி கழுவணும். நல்ல தண்ணியில் கழுவணும், யாரும் உப்பு தண்ணியில் கழுவ வேண்டாம். கழுவி இதை ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுக்கணும். அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டேன். சரிங்களா? இது மாதிரி லெமன் வந்து ஒரு 1.5 லெமன் வந்து நம்ம சீடு இல்லாமல் ஒரு டம்ளரில் வந்து இது பண்ணி வைக்கணும், ஜூஸ் பண்ணி வச்சிடலாம். மாதிரி 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ மட்டன் போட்டால் பிரியாணி நல்லா இருக்குங்க. நார்மலாக எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ பிரியாணி ரைஸ் அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வந்து மிளகு பொடி, வெறும் வரமிளகு பொடிச்ச பொடி பார்த்திங்களா, சில்லி பவுடர் கடையில் சக்தி சில்லி பவுடர் அது வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் நம்ம இதுதான் பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள். ஓகேங்களா? இது அந்த பட்டை கிராம்பு பொடி பிடிச்சது. ஓகேங்களா? இது 2 தான் பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறது. நம்ம ஆனியன் போட்டது வந்து ப்ரௌன் கலர் ஆகிட்டே வருது. பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரையும் நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. பார்த்துக்கலாம். நம்ம வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இது நல்லாவே ஃப்ரை பண்ணியாச்சு. இது ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு வரையும் நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோ தக்காளி இருக்குல்லங்க, அந்த தக்காளி அப்படியே கொட்டிடுங்க. ஓகே, இது நல்லா மசிஞ்சு நல்லா இதாகிற வரையும் நம்ம இது வந்து இலக்கி வைக்கணும். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இது நல்லா தக்காளி உடையிற வரைக்கும் நம்ம இலக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும் இது ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒன்றா போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம், பச்சை மிளகு, தக்காளி இதுவரை நம்ம போட்டிருக்கோம். தக்காளி வந்து நல்லா இதாகிட்டு வருதுங்க.
அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் இது 3மே பேஸ்ட் பண்ணதை ஒட்டுக்கா கொட்டிடுங்க. ஓகேங்களா? இது 3மே பேஸ்ட் பண்ணதை இதோட கொட்டிடுங்க. இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நம்ம ரொம்ப நேரம் இழக்கணும். சரிங்களா? இந்த பச்சை இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயமோட ஸ்மெல் போனோம்னா நம்ம ரொம்ப நேரம் இழக்கினா தான் இதோட ஸ்மெல்லு கொஞ்சம் நேரம் இருந்து அது நல்லா வணங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து அப்போவே போட்டுடலாம். சரிங்களா? என்ன போடணும்? அது கூடயே நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடர், சக்தி சில்லி பவுடர். ஓகேங்களா? 1 2 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகேங்களா? சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது 3 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, அதையும் நான் போட்டுறேன். ஓகேங்களா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் மிளகு பொடி வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி தழை 2மே நம்ம அறுத்து வச்சுருக்கோம். புதினா அண்ட் கொத்தமல்லி தழை. ஓகே, நல்லா வணக்கிக்கணும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் தயிர் போட்டுருங்க. தயிர் அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட்டு, கல்லுப்பு. ஓகேங்களா? ஓகே, நம்ம மட்டனில் போட்டனால கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன். மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் நம்ம போட்டிருப்போம், அதனால். ஓகே, நல்லா வணங்கி இந்த ஆயில் நம்ம ஊற்றுனது வந்து மேலே வந்துடும். அப்போ தான் அது ஃப்ரை ஆச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயில் வந்து இந்த மேலே வந்துடும். அது வரை நீங்கள் நல்லாவே வணக்கணும். நான் காமிச்சு தரேன். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை, முக்கால் வேவாயிடுச்சு, அந்த மட்டனை நல்லா கொட்டிக்கலாம். சரிங்களா? இந்த மட்டனை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவர் நல்லா வணக்கிட்டுருங்க. ஓகே, மட்டன் போட்டாச்சு. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாத்திரத்தில் அளவு தண்ணி எடுத்துருக்கோம்லங்க, அந்த தண்ணி வந்து இந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் ஊற்றிடுங்க ஃபுல்லாக. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அரைவாசி ஊற்றினா போதும். அரைவாசி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றுங்க. எனக்கு தக்காளியோட தண்ணி, தயிரோடது அதெல்லாம் தண்ணி இருக்கிறனால நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த பாத்திரத்துக்கு இவ்வளோ நீங்கள் எடுத்தால் போதும் தண்ணி. பிரியாணி அரிசி போட்டாச்சு. அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு இலக்கி மூட்டு க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம சும்மா அதை கிண்டக்கூடாது. ஒரு 3 டைம்ஸ் கிண்டனா போதும். ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்டினா போதும். அது வரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸை நம்ம கொட்டணும். ஓகேங்களா? பிரியாணி ரைஸ் கொட்டியாச்சானி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இறக்கிடுங்க. அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணுறோம் லாஸ்ட்டில். லெமன் வாட்டர் ஊற்றிக்கங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்லோவாக பிரியாணி ரெடி. ஓகே, நல்லா அடியோடு இலக்கி விட்ருங்க. ஓகே, பிரியாணி சாப்பிடுங்க. வேணுமா பிரியாணி? ஓகே, பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அவங்க தான் பிரியாணி செய்கிறோடது. ஓகே. Whisper truth as